முதலாளி ஏன் தனித்தனியா எல்லார்கிட்டயும் குறைகளை கேட்க அவரே வராரு? மேனேஜர் அனுப்புனா போதாதா? அப்படின்னு என் நண்பன் என்னை பார்த்து கேட்டான். அதுக்கு நான் சொன்னேன், உன் கேள்விக்கு உடனே பதில் சொல்ல முடியாது. கொஞ்சம் டைம் கொடுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நானும் என் நண்பனோட ஃபேமிலியும் கடை வீதியில பொருள் வாங்க போனோம். போன இடத்துல ரோடு தாண்டி போகும்போது அவன் மகனை நடு ரோட்டில் விட்டுட்டு வந்துட்டான். இதை பார்த்த அவன் என்னை பார்த்து முறைச்சிட்டே ஓடி போய் மகனை தூக்கிட்டு வந்து, ஏண்டா பைத்தியம், அறிவில்லை, ஏண்டா இப்படி பண்ணன்னு கோவப்பட்டான். சரி, நான் இப்போ உன்னை ஒரு கேள்வி கேட்குறேன். மகனை நடு ரோட்டில் விட்டுட்டு வந்தனே, என்னை பார்த்தோ இல்லை உன் பெரிய மகனை பார்த்தோ போய் தூக்கிட்டு வான்னு சொல்லாம நீ ஏன் போன? ஏண்டா, என் மகனை காப்பாத்துறது என் கடமையா இல்லை உன்கிட்ட சொல்லி காப்பாத்துறது பெருமையான்னு கேட்டான். நான் இப்போ பொறுமையா சொன்னேன், நீ தானே கேட்ட முதலாளி ஏன் குறைய கேட்கணும், மேனேஜர் இல்லையான்னு. எத்தனை பேர் இருந்தாலும் நீயே உன் மகனை காப்பாத்த நினைச்ச மாதிரி தன்னோட வேலையாட்கள் நிஜமாவே குறையில்லாம இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க முதலாளியே நேரில் வந்தாதான் சரியாகும். நம்ம முதலாளி தங்க முதலாளிடா. உங்களோட முதலாளி எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.